அதாவது சகோதரர் வந்து ரோம் பற்றியெல்லாம் சொன்னார். நம்ம சொன்னால் அவர் பேசுகிற மாதிரி தனித்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. ரோம் எரியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி தென் மாநிலத்தில் தென் மாவட்டங்களில் நான் சொன்ன மாதிரி மிக கடுமை 100 சென்டிமீட்டருக்கு மேலெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. திருச்செந்தூர், தூத்துக்குடி பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் மக்கள்லாம் வீடெல்லாம் இடிஞ்சு அப்படியே நம்ம போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து இண்டி கூட்டணியினுடைய கூட்டணி கூட்டத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. இந்திய எதிர்ப்பாளர் ரைட்டர், பாஜக பிரமுகர் இந்திய எதிர்ப்பாளர் ரைட்டர். யார் இந்திய எதிர்ப்பாளர்? இந்தி கூட்டணிங்க. புள்ளி வச்ச இந்தி கூட்டணிங்க. அவர் புரியுற மாதிரி இந்திய எதிர்ப்புக்கு போயிட்டீங்களா? புள்ளி வச்ச இந்தி கூட்டணிக்கு போறாரு. கேட்டா வந்து போகும்போதே இன்னொரு வார்த்தை சொல்றாரு. முடிஞ்சா அந்த மழை வெள்ள சேதாரம் பத்தி பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட், இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும், கம்புக்கு களவட்டின மாதிரி இருக்கும்னு. அப்படி இந்த இந்தி கூட்டணி முக்கியம். ஏன்னா அவர் வந்த பரம்பரை, அப்பாவுக்கு புள்ள அவர் கரெக்டாக தான் இருக்கார். அப்பா வந்து முக்கியமான காலகட்டங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், அதை பற்றி அவர் கவலைப்படல. ஜல்லிக்கட்டு பிரச்சனை பற்றி இதெல்லாம் எதை பற்றியுமே அவர் கவலைப்பட்டதில்லை. ஆனால் எந்த துறை வேணுன்றதுக்காக இந்த வீல் சேரில் போயிட்டு டெல்லியில் உட்காந்துட்டு 10 நாள் உட்காந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதனால மகனும் வந்து அதில் வந்து அதே அப்பாவுடைய வழியை அப்படியே நீங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க தானே பிரதமர் கிட்ட அப்பாயின்மென்ட் கேக்குறாரு. அந்த நிதி வரலன்னு தானே இங்க சொல்றாங்க. ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் புள்ளி விவரம் நெட்டில் இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்டாலின் இன்னைக்கு கூட சொல்கிறாரு, இப்போ 2015 பணமாக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, அது வந்து ஊழலுக்கு. இதெல்லாம் ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின் இவங்க போட்ட ட்விட்டு, இவங்க சொன்ன வீடியோ இப்பயும் இருக்குது யூடியூப்பில். அதில் வந்து இவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க, அவியல் பண்ணுறோம், அதெல்லாம் சொன்னது அவங்க தான். இப்போ இன்றைக்கி நாம 24 மணி நேரத்தில் மத்திய அமைச்சர் வந்தார். 24 மணி நேரத்தில் 900 கோடி மட்டும் பாராட்டிட்டு போனாரு. சிறப்பாக நிர்வாகம் பண்ணாரு, பாராட்டினாரு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. ராஜ்நாத் எங்க பாராட்டி போனாரு? அந்த அதிகாரி நல்ல முறையில் முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு துரதிர்ஷ்டவசம். இப்ப சொல்றேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு அதிகாரி இங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2015 எவ்வளவு பேர் செத்து போனாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்ப வந்து அதிகாரிகள் அப்ப இருந்த முதலமைச்சரை பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து கேரளாவுக்கு போய் பினராயி விஜயனை பாராட்டியிருக்காங்க. அதன் பிறகு ஒவ்வொரு குழு வந்ததுக்கான அறிக்கை இருக்கு. ஒவ்வொரு குழு வரும்பொழுதும் இந்த அதிகாரிங்க நல்லா தான் வேலை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இயற்கை அதிகமாக இது எல்லாமே இயற்கையா இது வரைக்கும் வந்திருக்கு. எல்லா குழுவும் சொன்னதுதான். இது அடிப்படை விஷயத்தை கூகுள் பண்ணா தெரியும் அவருக்கு. நான் வேணா அவருக்கு முடிஞ்சது காமிக்கிறேன். ஒரு குழு வந்து சான்று கொடுக்கறத நம்ம மறுக்க முடியுமா? அந்த சான்று வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு மாண்புக்காக. பொய் சொல்லுங்க, சம்பிரதாயம் பொய் சொன்னாங்க சொல்லுங்க. பொய் இல்லங்க. அதாவது அரசு தவறான அறிக்கையை ஒன்றிய அரசு சொல்லுச்சு சொல்லுங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. முதல்வர் ஸ்டாலின் எங்களுக்கு இந்த அறிக்கை தேவையில்லை, மக்களுடைய குரல் தான். முதல்வரும் முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் மேயர், மாண்புமிகு மேயர் உட்பட அவங்க பண்ணது பச்சை பொய், நம்பிக்கை துரோகம். ஏன் சொல்றேன்னா இவங்க 98 விழுக்காடு முடிஞ்சு போச்சு, 96 விழுக்காடு முடிஞ்சிச்சு. இவர் 4ஆம் தேதி முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க 4000 கோடி செலவு பண்ணதுனால தான் இந்த சென்னை வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, இவ்வளோ வந்து ஆபத்து கம்மியாக இருக்குது அப்படி 4ஆம் தேதி சொன்னார். ஆனால் 6ஆம் தேதி நேரு சொல்கிறாரு 2100 தான் செலவு பண்ணியிருக்கோம். அப்போ 4000 கோடின்னு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சரா? அப்போ இவர் எந்த அளவுக்கு முதலமைச்சர் வந்து நாட்டு நடப்பை அக்கறையோடு பார்த்துட்டு இருக்காருன்னு நான் கேட்குறேன். முதலமைச்சர் அக்கறை வேணாமா? ஒரு அமைச்சர் சொல்கிறாரு 2196 தான் செலவு பண்ணேன்னு. ஆனால் முதலமைச்சர் 3 நாளைக்கு முன்னாடி 4000 கோடி செலவு பண்ணதுனால தான் இவர் ஏரி காத்த ராமராக மாறிட்டார். இது என்ன? இது ஒரு பித்தலாட்டத்தானம். ஒரு முதலமைச்சரும் ஆட்சியாளரும் செய்யலாமா? இன்னைக்கு 6000 ரூபா கொடுத்துறீங்க. 6000 ரூபாய் ஏன் நீங்கள் வங்கி கணக்கு இருக்குது, எங்ககிட்ட வங்கி இருக்குது, நாங்கள் 10 கோடி பேருக்கு கிசான் சம்மான் நிதி கொடுக்குறோம், 10 கோடி பேருக்கு கொடுக்குறோம், 20,000 கோடி ரூபா விதின் 3 செகண்டில் போய் சேருது இல்லை, கொடுங்க எல்லாம் 6000 ரூபாய் வங்கி கணக்கில் கொடுங்க. இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு வீடியோ பார்த்தேன். திமுகவுடைய பகுதி செயலாளர் போய் திமுக காரங்க பார்த்து இந்த டோக்கன் கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் ஊழல்னு சொல்கிறோம். இது வந்து ஊழல் வந்து திமுகவுடைய டிஎன்ஏவில் ரத்தத்தில் ஊறணுது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், திமுக இப்பயாவது அரசியல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துலையாவது தொலைநோக்கோட சிந்திக்கணும்னு சொல்கிறோம். சரி, ராஜகம்பீரன்ட்ட எங்கள் மெயினாக எல்லாம் சொன்னது என்ன மக்கள் அப்படின்னா, ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ யாருமே வந்து எங்களை பார்க்கல அப்படிங்கிறது. அந்த சமயத்தில் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மக்கள் சொன்ன வார்த்தைகள். அப்போ அதை முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தராக போய் பார்த்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்புறம் இது என்ன களப்பணி? நீங்கள் சினிமாவில் ஹீரோ வர்றது மாதிரிலாம் வர முடியாதுங்க. பேரிடர் குழு வந்து வெள்ளத்தில் போய் நாங்கள் ஹீரோவாக தான் பார்க்குறோம். ஒவ்வொரு மினிஸ்டரையும்
சினிமால வர சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் நான் வந்து ஒருத்தர் நடக்க முடியாது. ஒருத்தர் வந்து மக்களே உள்ளுக்குள்ள இருக்கும்போது என்னங்க ஒருத்தர் வர முடியாதுன்னா ஓட்டு கேட்க வராரு. கொடுத்தாலும் தப்புங்கறிய, 6000 ரூபாய் கொடுத்தாலும் தப்புங்கறிய, போய் பார்த்தாலும் தப்புங்கறிய. எல்லா மக்கள் நடந்தது அதுதான். நிவாரண பணிகள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஆர்கே நகர் எம்எல்ஏ அடி வாங்கினாரு மக்கள்கிட்ட. ஏன் அடி வாங்கினாரு? ஆர்கே நகர் ஒரு இடத்துல பொருளை கொடுத்துட்டு இதுக்குதான் இது பண்றீங்களா, சாலை மறியல் பண்ணீங்களா, முதல்ல கேட்டு அந்த ரொட்டி பண்ண கொடுத்துருக்க மாட்டோம்னு போடும்போது அவங்க வந்து நாங்கன்னா தெருநாயா சொல்லி அந்த பொருள்லாம் தூக்கி குப்பையில போடுறாங்க கண்ணு எதிர்த்தாப்புல. இது மக்களுடைய கோபங்க. இவங்க ஏதோ சால்ஜாப பண்ணி ஏளன பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன தலை? அமைச்சருங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றேன். நாங்க மன்னிப்பு கேட்கறோம். எங்களுக்கு வந்து எங்களுக்கு சரியான விவரம் கிடைக்கல, இவ்வளவு மழை இவ்வளவு மணி நேரத்துல வரும்னு கிடைக்கல, எங்களுக்கு வந்து அமைச்சருங்க தப்பா புள்ளி விவரம் சொல்லிட்டாங்க, இது எதுவுமே நாங்க வந்து செயல்படாத அரசாங்கமா மாறிட்டோம், அதனால மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேளுங்க. தனிநபர் குணக்கேடுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சி கோட்பாடாவோ அரசின் செயல்பாடாவோ மாத்த பாக்குறாரு. தனிநபர்கள் யாரோ தவறு செஞ்சிருந்தா அது கட்சி நடவடிக்கை. ஏங்க ஒண்ணு இல்லங்க, குஷ்புவை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா கட்சி நடவடிக்கை எடுத்துச்சுங்க. சில தனிநபர்கள் எல்லாம் ஒரு அரசியல் இயக்கத்துல கோடிக்கணக்கான சட்டமன்ற நடவடிக்கை எடுத்துதா மக்களை நீ இப்படி பேசுறியேன்னு அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆதாரம் இருக்குமா எடுப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர் டான்சி நகர் மக்கள் எல்லாம் கோடீஸ்வரன் அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம், மேக்ஸிமம் இதுக்கு மேல மக்கள் அனுபவிக்க வேண்டியது. இத சொல்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? ரைட். அதாவது 5000 கோடிக்கு மேல வந்து பேரிடர் பணியை வந்து மீட்பு பணி இருக்குன்னு சொன்னா அதுக்கு நிதி கொடுக்கறத பத்தி பேசுறது ரொம்ப தந்திரமா. 5000 கோடி 12500 கோடி சுமத்துறாரு. 5000 கோடி 12500 கோடி எப்படி ஆச்சுங்க? மூணே நாள்ல எப்படி 12500 கோடி அதுக்குள்ள நீங்க வசூல் பண்ணிட்டீங்க, கணக்கு பண்ணிட்டீங்க. இந்தியாவுக்கு கீழ தான் தமிழ்நாடு இருக்குங்கறத மறந்துறாங்க. ஏதோ தமிழ்நாடு இந்தியாவுக்கு கீழ இல்லங்க, இந்தியாக்குள்ள தான் தமிழ்நாடு பிரதமர் மாதிரியா, இந்தியாவுக்கு கீழ மோடி பக்கத்து நாட்டு பிரதமர் மாதிரியா பேசுறாரு. என்ன பக்கத்து நாட்டு பிரதமர் மாதிரியா பேசுறாரு மோடி? நான் கேக்குறேன் இந்தியா பிரதமர். அதனால தான் மத்திய அமைச்சர் ரெண்டு மத்திய அமைச்சர் வந்தாங்க, குழு வந்திருக்குங்க. குழு வந்தா போதுமா, காசு வர வேணாமா? வருங்க நீங்க வந்திருக்கு. எப்போ வரும்? நீங்க கொடுத்திருக்கீங்க. ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசாங்கம் எவ்வளவு கொடுத்தாங்களா பாருங்க. நாங்களாவது கொடுத்திருக்கோம், உடனடியா கொடுத்திருக்கோம். நமக்கான கட்டமைப்புகளை வலுவானதா நமக்கே ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம ஏன் மத்திய அரசு கிட்ட கையேந்தணும் ஒவ்வொன்னுக்கும்? அப்ப தமிழ்நாடு தனி நாடா இருந்துச்சா? இல்ல தமிழ்நாடு மத்திய அரசாங்கம் நான் இட்லி சாப்பிட்டா கூட மத்திய அரசாங்கம் எனக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. நான் காபி சாப்பிட்டா கூட மத்திய அரசாங்கம் வரி போடுறாங்க. சரி, ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குறாங்க? ஜிஎஸ்டி வரி சொல்லுங்க முதல்ல. மத்திய அரசாங்கம் வந்து என்கிட்ட ஏன் வரி வாங்குறாங்க? அவங்க தான் கொடுக்கறாங்க. தமிழ் மக்களுடைய காசை தர ஜிஎஸ்டி வாங்கிட்டு போறாங்க. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்தீங்களா? இல்ல ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்தீங்களா? இல்ல எங்க இருந்தீங்க ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி? இந்த டாக்ஸ் எல்லாம் 47ல இருந்து இருக்குங்க. ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஒரு பேசுறீங்க. எல்லா டாக்ஸையும் தான் அதெல்லாம் இதோட இருந்துச்சு. எல்லாத்தையும் எளிமைப்படுத்தின வரீங்க. ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தின 28% வரி வாங்கக்கூடிய ஒரு அரசு 200% டாஸ்மாக்ல வாங்குறாங்க. கலால் 200% 28க்கு போயிட்டீங்க. ஆளுகிற மாநிலங்கள்ல மதுவே இல்லையா? டாஸ்மாக்லயும் பெட்ரோல்ல எவ்வளவு வரி தமிழ்நாட்டுக்கு வாங்குறீங்க சொல்லுங்க. அத பெட்ரோல் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யார பெட்ரோலுக்கு டாக்ஸ் தமிழ்நாடு என்ன காமெடி பண்றீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. எண்ணெய் ஆயில் நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அத விடுங்க, டாக்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. நீங்க டாக்ஸ் பெட்ரோலுக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறீங்க? மத்திய அரசோட தவற நீங்களே காமெடி பண்ணீங்க. போடுங்க நீங்க. இல்லனா ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வாங்க. பெட்ரோல் ஜிஎஸ்டி குள்ள பாஜகவின் தவற திமுக தவறீங்க. பெட்ரோல் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வாங்க. ஜிஎஸ்டி பத்தி நம்ம பேசலாம் அடுத்த கட்டத்துக்கு.